தேவ சமூகத்திலே தாகத்தோடு எவர்களெல்லாம் வருகிறார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் திருப்தியாக்குகிறார். எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் அவரை தேடி வருகிறோமோ அந்த ஆத்துமாக்களை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். வறண்டு போன வாழ்க்கைக்கு கர்த்தர் முடிவு உண்டாக்குகிறார். ஆமென். சத்துரு எந்த காரியத்தை எல்லாம் வறண்டு போக செய்து உலர்ந்து போக பண்ணி மரித்த அனுபவத்திற்குள்ளாக பலவீனப்படுத்தி பிரச்சனைகளினாலும் கண்ணீரினாலும் வேதனையினாலும் எந்த வாழ்க்கையெல்லாம் சத்துரு அழித்து கொண்டிருக்கிறானோ அந்த வாழ்க்கைக்கெல்லாம் கர்த்தருடைய ஜீவ நதி முடிவுண்டாக்கும். ஒரு துளிர் விடலை இந்த நாளிலும் வாழ்க்கையில தேவன் கட்டளையிடுவார். ஒரு செழிப்பை கர்த்தர் இந்த நாளிலும் வாழ்க்கையில கட்டளையிடுவார். ஒரு நீருற்றின் அனுபவத்தை நீ இன்றைக்கே காண்பாய். ஆகார் வனாந்தரத்திலே தனித்து விடப்பட்ட சமயத்திலே ஆமென், எனக்கு யாருண்டு, யாரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் வரும் என்று அவள் இருதயம் தேவனை தேடினதையும் ஆமென் அவள் கதறின கதறலையும் கர்த்தர் கண்டு அவளுடைய வாஞ்சியை நிரப்பும்படியாக அவளுக்காக ஒரு நீருற்றை ஆயத்தப்படுத்தினது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நீருற்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்.